வணக்கம். கேரளாவோட விழிஞ்சம் துறைமுகம் திறப்பு விழா இப்போ சமீபத்துல நடந்துச்சு இல்லையா? ஆமா, ஆமா. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா, ம் இதுக்குள்ள அரசியல், பொருளாதாரம், சில முரண்பாடுகள்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசப் போறோம். கரெக்ட். முக்கியமா பாத்தீங்கன்னா, கேரளாவ ஆள்ற சிபிஎம், மத்தியில இருக்கிற பாஜக, அப்புறம் அதானி குழுமம். இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விழா கொண்டாடின மாதிரி இது. ஆமா, அதுவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இதுவே நிறைய கேள்விகளை எழுப்புது. நமக்கு கிடைச்ச சில கட்டுரைகள் இந்த கூட்டணியோட பின்னணி என்ன, இந்த திட்டம் பத்தின விவரங்கள், இது மேல இருக்கிற விமர்சனங்கள், அப்புறம் இதோட அரசியல் தாக்கம் என்னன்னு பல கோணத்துல பேசுது. சரி. அப்போ இந்த உரையாடல்ல இந்த வெவ்வேறு கோணங்கள உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல அந்த விழாவுல அப்படி என்னதான் நடந்தது? இந்த கூட்டணி எப்படி எப்படி வெளிய தெரிஞ்சது? அந்த விழா மேடையில பாருங்க, பிரதமர் மோடியும் சரி, கேரள முதல்வர் பினராயி விஜயனும் சரி, அதானி குழுவத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. ஓஹோ! இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேரள அமைச்சர் ஒருத்தர் முன்னாடியே அதானியே எங்க ஆட்சியின் கூட்டாளின்னு சொன்னதா ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆமா, ஆமா கேள்விப்பட்டேன். அதே மோடி விழாவுல சுட்டிக்காட்டி ஒரு கம்யூனிஸ்ட் அரசே இப்படி சொல்றது ஒரு பெரிய யூ டர்ன், இது ஒரு நல்ல மாற்றம்னு பாராட்டியிருக்காரு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்த கூட்டாளின்னு சொல்றதா? அதே பிரதமர் பாராட்டியிருக்காரா? ஆமா, அது மட்டும் இல்ல, அரசு தனியார் கூட்டுமுறை, அதாவது பிபிபி மாடல்னு சொல்றோம்ல. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஆமா, அந்த பிபிபி மாடலு சிபிஎம் அரசு ஏத்துக்கிட்டதையும் மோடி பாராட்டினதா ஒரு ஆதாரம் சொல்லுது. இது அரசியல் ரீதியா பார்த்தா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? மோடியே இதை சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு காங்கிரஸ் மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும்னு. ம். அதுக்கேத்த மாதிரி அந்த விழாவுல காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கல. ஆனா பாஜகவோட மாநில தலைவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா சங்கதி? இது எதிர்கால அரசியல் கூட்டணிக்கான ஒரு சிக்னல் மாதிரி கூட இருக்கலாம், இல்லையா? இருக்கலாம், அரசியல்ல எதுவும் நடக்கலாம். சரி, இப்போ இந்த திட்டத்தோட விவரங்களுக்கு வருவோம். இது என்ன மாதிரியான துறைமுகம்? முதலீடுலாம் எப்படி? ஆமா, அத சொல்லுங்க. இது சர்வதேச கப்பல் பாதைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆழ்கடல் கொள்கலன் மாற்று துறைமுகம். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு சொல்லுவாங்க. சரி. கேரள அரசோட பங்கு தான் அதிகம். சுமார் 5370 கோடி. அதானி குழுமம் ஒரு 2497 கோடி, அப்புறம் மத்திய அரசு ஒரு 818 கோடி முதலீடு செய்றாங்க. ஆனா இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சதுங்கிறதுல ஒரு ஒரு குழப்பம் இருக்குதே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே. ஆனா அங்கதான் ஒரு இழுபறி இருக்கு. சிபிஎம் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, 1996லயே உங்க எல்டிஎஃப் ஆட்சியில தான் இந்த திட்டம் உருவாச்சு. பல தடைகளை தாண்டி இப்போ நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸும் வேற மாதிரி சொல்றாங்களே. ஆமா, காங்கிரஸ் சொல்றது 1991ல தங்களோட ஆட்சியில ஆரம்பிச்சு 2015ல உம்மன் சாண்டி முதலமைச்சரா இருந்தப்பதான் அடிக்கல் நாட்டணும்னு அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு இல்லையா? சில பேர் சொல்றாங்களே, 2009ல அப்போதைய சிபிஎம் முதல்வர் அச்சுதானந்தன் அரசு உலக வங்கியோட ஒரு அங்கமான ஐஎஃப்சி, ஆமா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டதுதான் இந்த பிபிபி மாடலுக்கே முதல் படி. அதனால பழைய காங்கிரஸ் மேல மட்டும் போட முடியாதுன்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்களே. சரியா சொன்னீங்க. அந்த ஐஎஃப்சி ஒப்பந்தம் தான் இங்க ஒரு முக்கியமான புள்ளி. அது சிபிஎம் தரப்பு வாதத்தை கொஞ்சம் கேள்விக்குள்ளாக்குது. ம். அது மட்டும் இல்ல, இந்த திட்டம் மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் இருக்கு. குறிப்பா சிஏஜி அறிக்கை. சிஏஜினா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அரசின் தலைமை தணிக்கையாளர் அமைப்பு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுது. இந்த ஒப்பந்தத்தால கேரள அரசுக்கு சுமார் 5600 கோடி வரைக்கும் நஷ்டம் வரலான்னும், ஒப்பந்தத்தோட பல நிபந்தனைகள் அதானி குழுமத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னு எச்சரிச்சிருக்கு. ஐயோ, 5600 கோடி நஷ்டமா? இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாச்சே. ஆமா, இது நிதி சார்ந்த விஷயம். இது போக சுற்றுச்சூழல், சமூக பாதிப்புகள் பத்தியும் பலமான குரல்கள் கேக்குது. அது என்ன மாதிரியான பாதிப்புகள்? மீனவ சமூகங்கள் அவங்க பல தலைமுறையா வாழ்ந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவங்கள சில பேர் காலநிலை அகதிகள்னே சொல்றாங்க. கிளைமேட் ரெஃப்யூஜிஸ். ஆமா, அவங்களோட வாழ்வாதாரம், மீன்பிடி தொழில், இதெல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துறைமுக கட்டுமானத்துக்காக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பெரிய அளவுல கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓஹோ. இத பத்தி ஸ்டோலன் ஷோர்லைன்னு ஒரு ஆவணப்படமே கூட வந்திருக்கு. அப்போ நிதி இழப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, சமூக இடப்பெயர்வுன்னு
பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல வருவாய் பங்கு தொடர்பா கூட ஒரு விமர்சனம் இருக்கே. கேரள அரசுக்கு எப்போ வருமானம் கிடைக்கும்? ஆமா, அதுவும் இன்னொரு பெரிய பாயிண்ட். இந்த துறைமுகத்திலிருந்து வர வருமானத்துல ஒரு பங்க கேரள அரசு பெறணும்னா ஒப்பந்தப்படி கிட்டத்தட்ட 50 வருஷம் காத்திருக்கணுமா. 50 வருஷமா? ஆமா, இதுவும் ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. இவ்ளோ சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த சிபிஎம், பாஜக, அதானி கூட்டணி இத அரசியல் ரீதியா எப்படி பாக்குறாங்க? சில ஆதாரங்கள் என்ன மாதிரி விளக்குது? சில ஆதாரங்கள் ஒரு வாதத்தை வைக்குது. என்னன்னா, கேரளால சிபிஎம் ஆகட்டும் இல்ல தமிழ்நாட்டுல திமுக ஆகட்டும், இங்க அதானி மாதிரி பெரிய கார்ப்பரேட்டுகளோட சேர்றது, அது மாநில அளவுல இருக்கிற மத்த முதலாளிகளை ஒரு விதத்துல பலவீனப்படுத்தி சில குறிப்பிட்ட பெரிய நிறுவனங்களோட ஏகபோகத்தை, அதாவது மொனோபொலிய வலுப்படுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. ஆமாம், இத சில பேர் பாசிசத்தோட வர்க்க அடிப்படைனே கூட சொல்றாங்க. அதாவது திராவிட மாடல்னு சொன்னாலும் சரி, இடதுசாரி மாடல்னு சொன்னாலும் சரி, கடைசியில பெரு நிறுவனங்களுக்கு சாதகமான சூழல் தான் உருவாகுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. ஆமா, அப்படி ஒரு பார்வை இருக்கு. சிபிஎம் தரப்பு இதை எப்படி நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்கன்னா, சொல்லுங்க. வளர்ச்சிக்கு பிபிபி அவசியம்னு அவங்களோட நவகேரளம் ஆவணத்திலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சுட்டிக்காட்டலாம். அப்புறம் வழக்கம் போல இந்த ஒப்பந்தத்துக்கு முந்தைய காங்கிரஸ் அரசை நோக்கி கை காட்டலாம். ஆனா நீங்க முன்னாடி சொன்ன அந்த ஐஎஃப்சி ஒப்பந்த விஷயம் இருக்குதே. ஆமா, அந்த விஷயம் அவங்க வாதத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்துது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, என்னது? இந்த ஒத்துழைப்புக்காகவும் இதுக்கு முன்னாடி சிபிஎம் அரசு 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு, அதாவது பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிச்சதுக்காகவும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சிபிஎம் பாராட்டினதாகவும் சில செய்திகள் இருக்கு. அப்படியா? பாருங்க அரசியல்ல என்னென்ன நடக்குதுன்னு. ஆமா, இதுதான் அரசியல்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான திருப்பம்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த விழிஞ்சம் துறைமுகம்ங்கிறது வெறும் கற்களும் கிரேன்களும் கப்பல்களும் சேர்ந்த ஒரு திட்டம் மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். உண்மைதான். கொள்கை ரீதியா பார்த்தா எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் எப்படி ஒரு பொதுவான திட்டத்துல இணைய முடியுது? வளர்ச்சிங்கிற பேர்ல கொண்டு வர்ற பிபிபி மாதிரிகளோட உண்மையான பலன் யாருக்கு கிடைக்குது? அதுக்காக கொடுக்கப்படுற சமூக சுற்றுச்சூழல் விலை என்ன? அப்புறம் அரசியல் சித்தாந்த நிலைப்பாடுகள்லாம் எப்படி தேவைக்கேற்ப சட்டுன்னு மாறுது? இப்படி பல கேள்விகளை இது எழுப்புது. இறுதியா உங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும். இது மாதிரி பெரிய திட்டங்கள் வரும்போது இந்த அரசியல் சித்தாந்தங்கள்லாம் 2ஆம் பட்சமாகிடுது இல்லையா? ஆமா. அப்படி ஆகும்போது அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி தோல்விய, லாப நஷ்டத்தை எப்படி நம்ம எடை போடுறது? யாருடைய கண்ணோட்டத்துல அது வளர்ச்சி? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செந்தளம் இணையதளத்துல வெளியான ஒரு கட்டுரை. ஆமா, அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, திமுக ஆட்சியில அதானி குழுமத்தோட முதலீடுகள், உதாரணமா காட்டுப்பள்ளி துறைமுகம் மாதிரி திட்டங்கள், அதே நேரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதானியோட கேரளா கூட்டாளியான சிபிஎம் மேடைகள்ல கலந்துக்கிறது. அதாவது பேர்ல வேணா வேற வேற மாடலா இருக்கலாம். திராவிட மாடல், கேரளா இடதுசாரி மாடல், ஏன் இலங்கையில ஜேவிபி மாதிரி இடதுசாரி கட்சிகள், குஜராத் மாடல். சரி, இதெல்லாம் நடைமுறையில எப்படி அம்பானி அதானி மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கும் அமெரிக்க மூலதனத்தோட நலன்களுக்கும் பொருந்தி போகுதுன்னு கேக்குறாரு. அவர் மார்க்சிய பார்வையில பாசிசத்தை எப்படி வரையறுக்கிறாருன்னா, சொல்லுங்க. மையப்படுத்தப்பட்ட நிதி மூலதனத்தோட ஏகபோக சர்வாதிகாரம். அதாவது சின்ன சின்ன மாநில அளவுல இருக்கிற முதலாளிகள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு பெரிய தேசிய அளவு கார்ப்பரேட்டுகளோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறது. ஓ, பாஜக ஆர்எஸ்எஸ் இதை இந்துத்துவ முகமூடியோட செய்யுதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, திமுகவும் சிபிஎம்மும் அவங்கவங்க மாநில முதலாளிகளை வளர்க்கறதுக்கு பதிலா அதானி மாதிரி பெரிய தேசிய சர்வதேச நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்களா? ஆமா, அப்படி செய்யறது மூலமா அவங்களும் அந்த மையப்படுத்தப்பட்ட அதிகார குவிப்புக்கு, அதாவது அவர் சொல்ற அந்த பாசிச நிகழ்ச்சி நிரலுக்கு துணை போறாங்களாங்கிறது தான் கேள்வி. சித்தாந்தமா வேற மாதிரி பேசினாலும் பொருளாதார அடிப்படையில ஒரே பாதையில தான் போறாங்களா? முதல்வர் ஸ்டாலின் மே தினத்துல தன்னை ஒரு கம்யூனிஸ்டனும் திராவிட இயக்கம் ஒரு தொழிலாளர் இயக்கமும் சொன்னாரே. அந்த முரண்பாட்டைத்தான் சுட்டி காட்டுறாரு. இலங்கையில பாருங்க, அமெரிக்க இந்திய பெரு நிறுவனங்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பிறகு அங்க சிபிஎம் ஜேவிபி எல்லாம் இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்னு கேக்குறாரு. அதே மாதிரி விழிஞ்சம் விழாவுல மோடி சிபிஎம் அதானி கூட்டணியை பாராட்டுறாரு. ஆனா கேரளாவோட காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் அந்த விழாவுக்கு வரல. ஆனா பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்றாரு. முடிவுரை ரொம்ப எப்படி சொல்றது, காட்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப நேரடியா பேசுறாரு. 21ஆம் நூற்றாண்டு சோஷியலிசம்னா அது அம்பானி அதானி அமெரிக்க மூலதனத்தோட கால நக்கிறது தான் சொல்லிட்டு இன்குலாப் அதானி ஜிந்தாபாத், முதலாளித்துவ சோஷியலிசம் வாழ்க, பாட்டாளி வர்க்க சோஷியலிசம் ஒழிக அப்படின்னு நையாண்டியா முடிக்கிறாரு. ரொம்ப கடுமையான விமர்சனம் இது. ஆமா,
யோசிக்க வைக்குது. ஆக மொத்தத்துல இந்த ஆதாரங்கள் குறிப்பா பார்வை என்ன சொல்ல வருதுன்னா, சித்தாந்த ரீதியா நாங்க வேற வேறன்னு சொல்லிக்கிற கட்சிகள் கூட பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட உறவுல வரும்போது ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஆமா, அந்த கேள்வி எழுப்பப்படுது. இது அவங்களோட உண்மையான பொருளாதார கொள்கை என்னங்கிற ஒரு பெரிய விவாதத்துக்கே வழிவகுக்குது. சரி, அப்போ நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இப்ப நாம பாக்குற இந்த நிகழ்வுகள் எல்லாம், அதாவது வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு சித்தாந்தம் பேசுற கட்சிகள் கிட்டயும் இந்த மாதிரி கார்ப்பரேட் உறவுகள் இருக்கிறத பார்க்கும்போது, ம். இந்தியாவுல அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுல ஆளுங்கட்சி சித்தாந்தம் எதுவா இருந்தாலும் சரி, பெருநிறுவனங்களோட உண்மையான செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இது காட்டுதா? இது மாநிலங்களோட வளர்ச்சிக்கும் இப்படி மையமாகிற கார்ப்பரேட் அதிகாரத்துக்கும் இடையில நடக்க போற போட்டி அல்லது ஒத்துழைப்பை எப்படி மாத்தும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.